வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. சோழன் வானதியையும் பாண்டியனையும் சமாதானம் பண்ணி வச்சு கையை கோத்து வைக்க முயற்சி பண்றாரு. டேய் 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 என்னடா பண்ற அப்படின்னு பாண்டி கத்த. டேய் இருடா, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவரு ரெண்டு பேர் கையையும் ஒன்று மேல ஒன்னா வச்சு விட்டு, இங்க பாருங்க, இனிமே ரெண்டு பேரும் சண்டைலாம் போடக்கூடாதுங்கிறாரு. அவதானேடா சண்டை போடுறான்னு பாண்டி ஆரம்பிக்க, டேய் 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 இருடா, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சண்டை போடுற அப்படிங்கிற சோழன் ரெண்டு பேரும் சந்தோஷமா லவ் பண்ணி ஜாலியா இருக்கணும் ஓகே அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கிறவரு வானதி கிட்ட திரும்பி, இங்க பாரு, பாண்டிக்கு பிடிக்கலன்னு சொல்ற விஷயத்த நீ ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சோழன் சொல்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இவன் தான் என்னைய டென்ஷன் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வானதி ஹை பிச்சில் கத்த. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா இவன் அப்படின்னு வானதி கத்திக்கிட்டே இருக்க, நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு பாண்டியன் குறுக்க போக, அவ சொல்றத சொல்ல விடுடா அப்படிங்கிற சோழன், இங்க பாரு வானதி, இனிமே அவன் கோவப்படுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு கேட்க முறைச்சுக்கிட்டு அமைதியா நிக்கிறாங்க வானதி. இங்க பாரு பாண்டி, இனிமே வானதி இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாது, நீ இந்த கோவப்பட்டு போன் எடுக்காம இருக்கிறது, எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு கேட்க அவரும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. பாவண்டா, அந்த பொண்ணு உன்னையே தேடி தேடி வருது இல்ல, இப்படி அந்த பொண்ணு தேடி தேடி வர்றதுனாலயே அவளோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா நல்லா சொல்லுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க வானதி. ஆமா பெரிய அருமை, என் நிலைமையில இருந்து பார் தெரியுங்கிறாரு பாண்டி. டேய் 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 சூ, பேசிட்டு இருக்கேன்ல, சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் இதுக்கு மேல சண்டை போடக்கூடாது புரியுதா அப்படின்னு சோழன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க வானதி. டேய் நீ ஏதாவது சொல்லிட்டான்னு பாண்டி கிட்ட கேட்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. சரி, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு வச்சுக்குவோம், இனிமே ரெண்டு பேரும் சண்டை போடாம ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் ஓகே அப்படின்னு சோழன் கையெடுத்துக்க அவங்க ரெண்டு பேரும் நான் கையை பிடிச்சிக்கிட்டே நிக்க, அப்பாடா இப்படி மூத்தவனா இருக்கிறதுல எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு காலரை தூக்கி விட்டு பயங்கர பில்டப் கொடுத்துக்கிறாரு. அப்போ அவரோட மொபைல் அடிக்க ஐயோன்னு மண்டையை பிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரையும் திருன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு மொபைலை பாக்கெட்லயே வைக்கிறாரு. அப்புறம் வானதி, பெரியவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்து பழகணும், அதுவும் குறிப்பா எனக்கு புரிஞ்சுதான்னு கேட்க, ஓகேங்கிறாங்க அவங்க. வெரி குட் கேர்ள் அப்படிங்கிறவரு, டேய் கார் ஏசிய சரி பண்ணியாச்சாடன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எப்பவோ சரி பண்ணியாச்சு, எடுத்துட்டு போங்கிறாரு பாண்டி. சரிடா ஓகேடா பைமா அப்படிங்கிறவரு, கண்ணா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் சரியான்னு கேட்க அவரும் ஓகேன்னு என்ன தலையாட்டுறாரு. பாத்துக்கோ பை பை அப்படின்னு கண்ணன் ப்ரோவோட மண்டைய ஃபுட்பால் மாதிரி ஒரு உருட்டு உருட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. டேய் வரேண்டா பாண்டின்னு கார் எடுக்க போக மறுபடியும் அவர் மொபைல் ரிங் ஆகுது. இவ வேற கண்ட நேரத்துல போன் பண்ணி சாக அடிக்கிறா அப்படின்றவரு போனை ஆன் பண்ணி, சொல்லு காயத்ரிங்கிறாரு, உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க திடுக்குன்னு இருக்கு. என்ன விஷயமாங்கிறாரு. நீங்க வாங்கலேன் சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல மண்டையை பிச்சுக்கிட்டு, சரி வர்றேன், லொகேஷனை அனுப்பி விடுன்றாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு ஒரு வழி வழிஞ்சிட்டு லொகேஷனை அனுப்பிட்டு சோழனை அணைக்கிறதா நினைச்சு செல்லைய நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. ஐயோ இருக்க வேலையில இவ வேற படுத்துறா, எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவரு ஆரம்பிச்ச விளையாட்டு இப்ப அவருக்கு எதிராகவே திரும்பிக்கிட்டு இருக்கு. காயத்ரி ரோட்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க, அங்க வந்து காரை நிறுத்திட்டு இறங்குறாரு சோழன். இறங்கி வந்து ஹாய்னு சொல்ல, ஹாய் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல, அப்படியாங்கிறாரு அவரு. நீங்க அப்பவே வரேன்னு சொன்னீங்க, சொன்னதுல இருந்து நான் இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு அந்த அரலூசு பொண்ணு அப்பாவியா சொல்லுது. நீங்க வர்றதுக்கு டைம் ஆகும்னு நினைச்சேங்கிறாரு சோழன். ஏன் நீங்க என்ன வாங்க போங்கன்னு பேசுறீங்க, நீ வானே பேசலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாமான்னு கேக்குறாங்க. வெளியே வா அப்படின்னு யோசிக்கிற சோழன் எங்கன்னு கேக்குறாரு. சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம், இல்ல ஏதாவது ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு காயத்ரி சொல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சோழன் பதறாரு லைட்டா. இப்படி சொன்னா எப்படிங்க, எங்கேயாவது போலாமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்லைங்க சத்தியமாவே வேலை இருக்குங்க அப்படின்னு அவரு சத்தியத்துக்கு தாவிட, ஐயோ அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறாங்க. நிஜமாவே வேலை இருக்குங்க, நீங்க கூப்பிட்டீங்களே ஏதோ அர்ஜென்ட்னு நினைச்சுதாங்க வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க ஏன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு காயத்ரி கேக்குறாங்க. புரியலங்க, நான் எப்பவும் போலதானே இருக்கேங்கிறாரு சோழன். இல்ல போன்ல பேசும்போது ஒரு மாதிரி நல்லா பேசுறீங்க, பஸ் ஸ்டாப்ல பேசுறப்போ நல்லா பேசுறீங்க,
இந்த மாதிரி தனியா பேசும்போது யாரோ மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு காயத்ரி கொஞ்சம் குழப்பத்தோட கேட்க, அது அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, அதான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சப்படுவேன், அதான் நீங்க நினைக்கிற மாதிரி நேர்ல பேச வரல அப்படின்னு சோழன் சொல்ல, அப்ப நீங்க என்னை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு காயத்ரி கேக்குறாங்க. வசமா மாட்டிக்கிட்டடா சோழா அப்படின்னு மானசீகமா மண்டையில அடிச்சிட்டு இருக்காரு சோழன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, புதன்கிழமைங்கிறாரு சோழன். அது இல்லைங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இன்னைக்கு தான் என் பர்த்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கேக்கு கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஆசையா கேட்க, இவர் அப்படியே யோசனையா மண்டையாட்டிட்டு, கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பேங்க, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சோழன் சொல்ல, கை கொடுத்து விஷ் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. அப்படின்னு கையை நீட்டுறவரு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேங்கிறாரு. சரி, வெளியில போக முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் என்ன வீட்லயாச்சும் விடுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லடா சோழான்னு நினைக்கிறவரு, அதுக்கு என்னங்க, கண்டிப்பா விடுறேங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட அந்த பொண்ணு சந்தோஷமா கார்ல ஏறுறாங்க. அட கன்றாவி சோழா, நிலாவை காண்ட ஏத்தணும்னு தேவையில்லாம ஒரு பொண்ணோட மனசை சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த அரலூசு காயத்ரியும் கொஞ்சம் கூட அறிவில்லாம யாரு என்னன்னு விசாரிக்காம எதுவும் தெரியாம இவரை லவ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்க, ஈவினிங் வீட்டுல ஒரு சின்னதா பார்ட்டி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, நீங்களும் வர்றீங்களான்னு கேட்க, இன்னைக்கான்னு கேக்குறாரு சோழன். ஆமா, இன்னைக்கு தானே என்னோட பர்த்டே, இன்னைக்கு தான் என் பர்த்டே பார்ட்டி கொண்டாட முடியும், சும்மா வாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு காயத்ரி கேட்க, இல்லைங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சோழன். வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, சரி வரேன்னு ஒத்துக்கிறாரு சோழன். அந்த பொண்ணு ரொம்ப ரசனையோட சோழன் அப்பப்ப சைட் அடிக்கிறதும் தானே தலை குனிஞ்சு வெக்கப்பட்டுக்கிறதுமா இருக்காங்க. ஐயோன்னு நினைக்கிற சோழன் அப்பப்ப என்ன பண்றதுன்னு அசட்டு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு எதிர்பார்ப்போட சோழனை பார்க்க அவரு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. நான் உங்களை என்னவோன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, நான் அப்படிதாங்க, எங்க வீட்லயே நான் தான் ரொம்ப சைலண்ட் அப்படின்னு சரளமா புழுகிறாரு சோழன். அதுவும் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனா நான் ரொம்பவே கூச்சப்படுவேன் அப்படின்னு அவரு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்ட்டிக்கு பொண்ணுங்க நிறைய பேர் வருவாங்கன்னு நீங்க வராம இருந்துராதீங்க ப்ளீஸ் வாங்கங்கிறாங்க காயத்ரி. வரேங்க, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சங்கடத்தோட சொல்றாரு சோழன். பார்ட்டி நினைப்புலயே அந்த பொண்ணு ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்க. கார் போயிட்டு இருக்கு, இதாங்க இந்த ரோடு தான், அப்படியே லெஃப்ட்ல நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்ல சோழன் காரை நிறுத்த அவரையே கண்ணால முழுங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சோழன் சொல்ல, நான் ஈவினிங் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பா வரணுங்கிறாங்க காயத்ரி. வரேன் அப்படின்னு அவர் அரை மனசா தலையாட்ட, பை அப்படின்னு காயத்ரி கதவுல கைய வைக்க இவரும் பையங்கிறாரு. காயத்ரி இறங்கி பையனை கைய காட்ட இவரும் சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சு பையன்றவரு காரை ஸ்டார்ட் பண்ணி, அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஆண்டவா அப்படின்னு நொந்து போய் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. வீட்டுல சோழனும் பல்லவனும் மொபைல்ல ரேசிங் விளையாடுறாங்க. வானே வானே வானே, டேய் வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா அப்படின்னு சோழனும் பல்லவனும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஒருத்த மேல ஒருத்த இடிச்சுக்கிட்டு குப்புற விழுந்து புரண்டுகிட்டு பயங்கரமா மொபைல்ல இப்படி எப்படின்னு சுத்தவே சுத்தாத ஸ்டாரிங் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உலர வர்ற நிலா, என்ன நடக்குதுங்க, ஏங்க உங்களை தான் கேக்குறேன், என்ன நடக்குது, என்ன பண்றீங்கன்னு நிலா கேட்டுட்டு இருக்க. அண்ணே அண்ணே சீக்கிரமா டர்ன் பண்ணுனே, அப்படியே லெஃப்ட்னே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. குப்புறப்படுத்துக்கிட்டு சோழனு கேமிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நிலா கேட்டுட்டு சலிச்சு போய் நிக்கிறாங்க. டென்ஷன் ஆகுறவங்க பட்டன பல்லவன் தலையில தட்டி, டேய் பல்லவா என்ன நடக்குதுங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, நீ ஆன்லைன் கேம்னு அவர் சொல்லிட்டு இருக்க. டேய் 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 அவசரமா வந்துடணும்டா, அந்த கண்டெய்னர் குறுக்க வந்து பாரு அப்படின்னு சோழன் கத்த, அதுக்கு ஏன் இப்படி படுத்துக்கிட்டுலாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழனோட மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு, அண்ணே அண்ணி உன்னைதான் கேக்குறாங்கிறாரு பல்லவன். டேய் விளையாடுறா கம்மனு, இன்னும் 10 பேர் தான் இருக்கான், சுற்றலாம் அவங்களையும். பட் பட் பட், டேய் பாரு பாரு சீக்கிரம் பாரு, அங்க ஒருத்தன் திரும்பி வரான் பாரு, யோச்சா அப்படின்னு 2 பேரும் தலையில அடிச்சுக்கிறானுங்க. டேய் கவனமா இருன்னு சொன்னேன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பல்லவன் நிலா அங்கேயே நிக்கிறத பார்த்துட்டு, அண்ணே அண்ணின்னு அப்படிங்கிறாரு. டேய் என்னடா அண்ணி தண்ணி அப்படிங்கிற சோழன் அப்படியே லைட்டா நிமிந்து பார்க்க நிலா நிக்கிறாங்க. உடனே ஸ்டைலா அப்படியே தலைக்கு கையை முட்டு கொடுத்து படுத்துக்கிட்டு, நீங்க எப்பங்க வந்தீங்கிறாரு.
நிலா முறைச்சுக்கிட்டு நான் வந்ததை கூட நீங்க கவனிக்கலல்ல அப்படின்னு கேட்க எழுந்து உட்காந்துக்கிட்டு சாரிங்க சீரியஸா கேம் விளையாடிட்டு இருந்தனா அதான் கவனிக்கலங்கிறாரு சோழன். என்னமோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி நிலா திரும்ப அங்க ஒரு பாட்டில பார்த்துட்டு நிக்கிறாங்க. டேய் பல்லவா இது உன் வேலையா? பாட்டில மூடாம வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு அப்படின்னு கேட்க நான் இல்ல நீ சோழனே தான் அப்படின்னு பல்லவன் போட்டு கொடுக்க அறிவில்லையா உங்களுக்கு? தண்ணி குடிச்சா பாட்டில க்ளோஸ் பண்ண தெரியாதா? உள்ள ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதோட சேர்த்து குடிப்பீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க அது நாம மட்டும் தண்ணி குடிச்சா போதுமாங்க? பூச்சி புழுவெல்லாம் தண்ணி குடிக்கணும்ல, அதுக்காக தாங்க திறந்து வச்சேன் அப்படின்னு அப்பட்டமா சமாளிக்கிறாரு சோழன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு நிலா கத்த ஐயோன்ற மாதிரி பாக்குறாரு சோழன். அண்ணி உங்களுக்கு ஆபீஸ் இன்னைக்கு எப்படி நீ போச்சுங்கிறாரு பல்லவன். அதை ஏண்டா பல்லவா கேக்குற? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாங்க நிலா. ஏங்க உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமாங்கிறாரு சோழன். ஏன் போட்டு தர போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க நீங்க டீ போட்டீங்கன்னா எனக்கும் சேர்த்து போட சொல்லாமேன்னு தான் அப்படின்னு சோழன் வழிய. எனக்கு வேற வேலை இல்லை, வேலை பார்த்துட்டு நானே டயர்டா வந்திருக்கேன், உங்களுக்கு டீ வேற போடணுமாங்கிறாங்க நிலா. அண்ணி அண்ணனை விடுங்க அண்ணி, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ நடந்ததா சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு பல்லவன் கேட்க இன்னைக்கு ஆபீஸ்ல என்கிட்ட ஒரு சின்ன ஆபீஸ்க்கு டிசைன் கேட்டாங்க பல்லவா, அதை நான் சூப்பரா பண்ணி கொடுத்தேன், எல்லாரும் என்ன பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க சூப்பருங்கிறாரு சோழன். அண்ணி கலக்குறீங்களேங்கிறாரு பல்லவன். அப்புறம் என் பாஸ் மிஸ்டர் ராகவ் இருக்கார்ல அப்படின்னு நிலா சொல்ல ஆமாங்கிறாரு பல்லவன். அவர் என்ன காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டாரு தெரியுமா அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் நைஸா சோழனை பார்க்க அவர் முகம் அப்படியே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி மாறிட்டு இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ட்ரீட் ஆகுறாங்க நிலா. அவன் சரியான வழிஞ்சாங்க. பின்ன என்னங்க உங்களுக்கு நல்லா வேலை செய்ய தெரியுது, அதனால உங்களை நம்பி வேலை கொடுக்குறாங்க, அதுக்காக காஃபி குடிக்க கூப்பிடுவானா உடனே அப்படின்னு சோழன் கடகடன்னு சொல்ல காஃபி குடிக்க தானே கூப்பிட்டாரு, அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுங்கிறாங்க நிலா. ஏங்க அவன் உங்ககிட்ட வழியிறாங்க, அதை பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அவனை திட்டினா உங்களுக்கு ஏங்க கோபம் வருது அப்படின்னு சோழன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு கேக்குறாரு. அவர் என் பாஸ், காஃபி குடிக்க கூப்பிட்டாருன்னா அவர் உடனே என்னை பார்த்து வழியிறாருன்னு அர்த்தமா அப்படின்னு நிலா கேட்க அண்ணே வாலண்டியரா வந்து நீயே பல்பு வாங்கிக்கிறேன்னு வாங்க வாங்க நல்லா வாங்கன்னு பல்லவன் பாக்குறாரு. எங்கேயாச்சும் வேலை செஞ்சு பழக்கம் இருக்கணும், கார்பரேட் கல்ச்சர்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு நிலா சொல்ல அதான் நீ அண்ணன் வண்டியில ஆம்பளைங்க யாராவது ஏறினா பேசாம வரும், அதே பொண்ணுங்க ஏறிட்டா பர்ஃபார்மன்ஸ பார்க்கணுமே, ஐயோ இதை தவிர அண்ணனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுன்னே, கார்பரேட் கல்ச்சர்லாம் தெரியவா போகுது அப்படின்னு பல்லவனும் பயங்கரமா கலாய்க்கிறாரு. ஏய் பெரிய கார்பரேட் கல்ச்சரு, 4 பேர் டேபிள் சேர் எல்லாம் போட்டு உட்கார்ந்தா அது பெரிய கல்ச்சர் ஆயிடுமா, அதுவே ஒரு டொக்கு ஆபீஸ் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு கோவம் வந்துருது. என் ஆபீஸ பத்தி தப்பா பேசாதீங்க, நானே தேடி கஷ்டப்பட்டு வாங்கின வேலை, முதல்ல சின்ன கம்பெனில தான் ஸ்டார்ட் பண்ணவே முடியும், எடுத்த உடனே எம்என்சில வேலை கிடைச்சிருமா என்ன அப்படின்னு நிலா கோவமா சொல்ல என்னே அண்ணிய கலாய்க்கிறியே, நீ என்ன லாரியா ஓட்டுற, கார் தானே ஓட்டுறங்கிறாரு பல்லவன். டேய் லாரியை விட கார் தாண்டா கெத்து அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு சலிப்பா இருக்கு. ச்சே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவரு கூப்பிடும் போதே காஃபி குடிக்க போயிருக்கணும்னா அப்படின்னு நிலா சொல்ல என்னங்க வெறுப்பேத்துறீங்களா? ஏன் உங்களை மட்டும் தான் யாராவது காஃபி குடிக்க டீ குடிக்க கூப்பிடுவாங்களா, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற சோழன் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு எனக்கு என் காயு இருக்காங்க, இன்னைக்கு கூட காயு என்ன வீட்டுக்கு வர சொல்லுச்சு தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்ல வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு பட்டுன்னு கேக்குறாரு பல்லவன். இன்னைக்கு காயத்ரிக்கு பர்த்டேடா அப்படின்னு சோழன் சொல்ல முகத்தை திருப்பிக்கிறாரு பல்லவன். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்றா, என்னைய கண்டிப்பா வரணும்னு சொல்லி கம்பல் பண்ணா தெரியுமா, அங்க போகாம இங்க உட்காந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு அவரு எழுந்து போக அதுவரையிலும் முறைச்சிட்டு இருந்த நிலா என்ன போக போறானான்ற மாதிரி பாக்குறாங்க. நீ சும்மா அண்ணே ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா பேசணும்னு பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பல்லவன் சொல்ல அவர் எப்படி போனா எனக்கு என்ன, காயுமா அப்படின்னு நிலாவும் எழுந்து போறாங்க. என்னத்த சொல்றதோ அப்படின்னு பல்லவனும் எழுந்துக்கிறாரு. ரூம்குள்ள போன சோழன் ஒரு 3 சட்டையை கையில எடுத்துட்டு வந்து டேய் பல்லவா இதுல எந்த சட்டைடா நல்லா இருக்குன்னு கேக்குறாரு. இது நல்லா இருக்கா, இது இதாவது நல்லா இருக்காடா அப்படின்னு அடுத்த வீதியில இருக்கவங்களுக்கு கேக்குற அளவுக்கு கத்திட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 3 நல்லா இல்ல,
அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. இதே நிலா கிட்ட கேட்டிருந்தா 3 சட்டையுமே நல்லா இல்ல, உங்க முகமும் நல்லா இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. டேய், என் காயுமாவுக்கு இன்னைக்கு பர்த்டேடா, ஒரு நல்ல சட்டையை போட்டு அசத்த வேணாமாங்கிறாரு. எதையாவது ஒண்ணு போட்டுட்டு போ அப்படின்னு வெறுப்பா திரும்பிக்கிறாரு பல்லவன். உனக்கு காண்டுடா, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சோழன் மறுபடியும் ரூம்குள்ள போயிட, பல்லவா அப்படின்னு டீ எடுத்துட்டு வர்றாங்க நிலா. தேங்க்ஸ் அண்ணின்னு எடுத்துக்கிறாரு. அவங்களும் ஒரு கப் எடுத்துக்கிட்டு சேர்ல உட்கார கதவை திறக்கிற சோழன், நீ இங்கேதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வர்றவரு, உலக பூக்களின் வாசம் உனக்கு பரிசளிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் அப்படின்னு பாடிக்கிட்டே கண்ணாடியில் வந்து தலையை ஒதுக்கிக்கிட்டு பாடி ஸ்ப்ரே எடுத்து கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே, கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்காதண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் இதெல்லாம் போட்டாதாண்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவரு அள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்க நிலாவுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அண்ணே அன்னைக்கு வாந்தியே வந்துரும் போலண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, அவரு அடிக்கிறத நிறுத்தாம, டேய் நான் பொண்ணுங்கன்னு தானே சொன்னேன், அவங்களுக்கு சொல்லலையேன்னு கடுப்பேத்துறாரு. நிலாவும் பயங்கர கடுப்பாகி அப்படியே டீயை மூஞ்சிலேயே ஊத்திருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு எழுந்திருக்க போக, ஐயோ சும்மா அப்படின்னு சோழன் சொல்ல, தொலைஞ்சு போடான நிலா உட்காந்து டீயை குடிக்கிறாங்க. இந்தா உனக்கு டீ இருக்கு, நீ எடுத்துக்கோனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, இந்த டீ எல்லாம் யாருடா குடிப்பா, நான் போய் பர்த்டே கேக் சாப்பிட போறேன். கேக் அங்க காயுமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா அப்படின்னு நிலாவை ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்காரு சோழன். வட்டா அப்படின்னு ஸ்டைலா ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் வெளியே கிளம்ப நிலா மவுத்து திருப்பிக்கிறாங்க. நாளேட்டு லலலல்லான்ட்டு போறவரு திரும்பி நிலாவை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது கடுப்பாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு என்ன கடுப்பு, நீங்க எங்க வேணா போங்க, பர்த்டே கேக் சாப்பிடுங்க, இல்ல சாக்கடையில போய் குதிங்க, எனக்கு என்ன இப்போ அப்படின்னு நிலா எரிச்சலோட எழுந்து போயிடுறாங்க. அவங்க ரூம்குள்ள போய் பட்டுன்னு கதவை சாத்த அப்படின்னு கதவுல முட்டு கொடுத்து தலையை தடவிட்டு நிக்கிறாரு சோழன். என்னமோ நடக்க போகுது, நடக்கட்டும் அப்படின்னு பல்லவன் பின்கட்டுக்கு போக சோழன் எட்டி அவரோட பனியனை பிடிச்சிக்கிட்டு, நீ எங்க போற அப்படின்னு இழுத்து, டேய் பல்லவா எப்படி காண்ட ஆகிறா பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே தேவையில்லாத வேலை பண்றேனே, அண்ணி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா செய்ய போறாங்க பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. போடா டேய் போடா அப்படிங்கிற சோழன், ஏனென்றால் உன் பிறந்த நாள் அப்படின்னு பாடிக்கிட்டே வெளியே கிளம்புறாரு. இங்க பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக்னு கலக்கிக்கிட்டு இருக்க கலக்கல ரெடியா இருக்க காயத்ரி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க எதிர்பார்ப்ப பொய்யாக்காம சோழனும் வந்துடுறாரு. காரை நிறுத்திட்டு, இந்த லொகேஷனை தான் காமிக்குது, எந்த வீடா இருக்கும், இதுவா ஒருவேளை எந்த வீடா இருக்குமோ அப்படின்னு அரை இருட்டுல அங்க இருக்க வீடுங்களை ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னதும் காயத்ரிக்கு போன் பண்ண அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷ சிரிப்பு சிரிச்சுட்டு ஹலோங்கிறாங்க. நீங்க அனுப்புன லொகேஷனுக்கு வந்துட்டேன், எந்த வீடுன்னு தெரியலையேங்கிறாரு சோழன். இதோ நானே வெளியே வர்றேன் அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு காயத்ரி வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க அவரை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு ஓடி வர்றாங்க. வாங்க இந்த வீடு தான் அப்படின்னு காயத்ரி சொல்ல, நான் காரை ஓரமா நிறுத்திட்டேன்னு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அட வாங்க அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க காயத்ரி. அட ஏங்க இருங்க காரக்கா பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, அதை கண்டுக்காம இழுத்துட்டு வந்துடுறாங்க காயத்ரி. ஏங்க விடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, காயத்ரி அவரோட லெஃப்ட் ஹேண்ட 2 கையாலையும் கெட்டியா பிடிச்சிட்டு வர்றாங்க. வாங்கன்னு கூட்டிட்டு வர்றவங்க அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, கைஸ் நான் சொன்னேன்ல இவர் தான் சோழன் அப்படின்னு சொல்ல, ஹாய் ப்ரோ அப்படின்னு 2 பேர் வந்து செகண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து கேர்ள்ஸும் ஹாய் ப்ரோ அப்படின்னு ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. அவரும் எல்லாருக்கும் ஹாய்னு சொல்லிட்டு இருக்க காயத்ரி அவரை விடாம பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அவரும் கையை உருவிக்க 2-3 தடவை ட்ரை பண்ண அப்படின்னு அவரோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க காயத்ரி. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, ஓகேங்கிறாரு சோழன். ஐயோ இப்படி 2K கிட்ஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவரு திருன்னு முழிச்சிட்டு நிக்க, ப்ரோ நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. அவரு கார் எப்படி ஓட்டுவாரு தெரியுமா, பயங்கர ஸ்டைலா ஓட்டுவாரு, அதை விட ஜாலியா ஃபன்னா பேசுவாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், இவர்கிட்ட பேசினா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துருவோம், அவ்வளவு ஃபன்னான ஆளு அப்படின்னு சோழனுக்கு பதிலா காயத்ரி பதில் சொல்றாங்க. பாவம் அந்த பச்சை புள்ள ஏதோ ஒரு நாள் இவர் வண்டியில ஏறி இருக்கும் போல பைத்தியம் பிடிச்சி சுத்தாத குறையா நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா ஓகேன்னு சிரிக்கிறாங்க. ஐயோ கைய விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு கையை இழுக்கிறதுக்கு மெதுவா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோழன். காயத்ரி கையை கெட்டியா புடிச்சிட்டு இருக்க எல்லாரும் மாத்தி கேள்வி கணைகளை சோழன் மேல வீசிக்கிட்டு இருக்காங்க. காயு கேக் கட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, போலாமாங்கிறாங்க காயத்ரி. எங்கன்னு அவங்க கேட்க, கேக் கட் பண்ணுங்கிறாங்க காயத்ரி. அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுற சோழன்,
உனக்கு தானே பர்த்டேங்கிறாரு, நீங்களும் கூட நில்லுங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஹே அப்படின்னு எல்லாரும் கையை தட்டுறாங்க. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. வாங்க வாங்க ப்ரோ அப்படின்னு டேபிள் கிட்ட கூட்டிட்டு போக ஒரு பொண்ணு கேக்க கொண்டு வந்து அந்த டேபிள் மேல வைக்கிறாங்க. அவங்க கேக்க வச்சதும் ஒரு பையன் அதுல இருக்க கேண்டில பத்த வைக்க அது கலர் கலரா புஸ்வான மாதிரி பொங்கி வழிஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் கையை தட்டி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்க. காயு, நீங்க கையெடுத்தாதான் கேக்க கட் பண்ண முடியும் அப்படின்னு எப்படியாவது அவங்க கையை எடுக்க வைக்கணும்னு பாக்குறாரு சோழன். காயு கேக் கட் பண்ணிடலாமான்னு மாத்தி மாத்தி கேட்க அப்படின்னு ஒரு வழியா சோழனோட கையை விட்டுட்டு கத்திய கையில எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சந்தோஷமா பாடிட்டு இருக்க. எல்லாரும் அந்த கலர் பர்ஸ்டர்லாம் வெடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பீஸை கட் பண்ற காயத்ரி இந்தாங்கன்னு சோழனுக்கு ஊட்டி விட போக, இல்ல நீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்றாரு. நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுங்கங்கிறாரு சோழன். வாங்க நீங்க அப்படின்னு காயத்ரி கூப்பிட, வாங்க ப்ரோ கூப்பிடுறாருல வாங்க ப்ரோ அப்படின்னு ரெண்டு பேர் இழுத்து முன்னாடி நிக்க விடுறாங்க. காயத்ரி அவருக்கு ஊட்டி விட போக, எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தலை தான போல பின்னாடி போகுது. உங்களுக்கு தானே கொடுக்கணும், இந்தாங்க அப்படின்னு வாயில வச்சு திணிச்சு விட்டுடுறாங்க காயத்ரி. எல்லாரும் அதுக்கும் ஒரு ஹேன்னு கத்தி கை தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஊட்டி விட மாட்டீங்களான்னு காயத்ரி கேட்க, அப்படின்னு அந்த கேக்ல கொஞ்சத்தை உடைச்சி கையில எடுக்க, ஊட்டுங்க ப்ரோன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சோழன் ஊட்டி விட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வெக்கமா வாங்கிட்டு தேங்க்யூங்கிறாங்க. கடவுளே அப்படின்னு கலக்கத்தை காட்டிக்காம நிக்கிறாரு சோழன். அடுத்து என்ன கிஃப்ட் கொடுக்கிற படலம், ஆளாளுக்கு கிஃப்ட் கொடுக்க சோழன் அப்படியே ரெண்டுட்டு பின்னாடி போய் நிக்கிறாரு. அதுல ஒரு பாக்ஸ் வாங்குற காயத்ரி முன்னாடி வாங்கலன்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு அவரு முன்னாடி வர்றாரு. நீங்க எனக்கு எதுவும் கிஃப்ட் கொண்டு வரலையா அப்படின்னு காயத்ரி கேட்க, கிஃப்டாங்கிறாரு அவரு. அப்படின்னு காயத்ரி தலையாட்ட, என்ன ப்ரோ கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்கறாங்க சோழன். என்னங்க இது கிஃப்ட் இல்லையா, வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு ஒரு பையன் சொல்றாரு. ஒரு நிமிஷம் அப்படிங்கிற சோழன் அப்படியே கொஞ்சம் வர அங்க ஒரு பொக்கே இருக்கு, அதுல இருந்து ஒரு ஃப்ளவரை கையில எடுத்து காயத்ரி முன்னாடி வந்து நிக்கிறாரு. மறுபடியும் எல்லா பிள்ளைங்களும் ஹேன்னு கத்திக்கிட்டு கையை தட்டிட்டு இருக்க, கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போடுங்கய்யா அப்படின்னு மெதுவா சொல்றவரு அந்த பூவை காயத்ரி முன்னாடி நீட்டி ஹாப்பி பர்த்டேங்கிறாரு. பாவம் அந்த பச்சை பிள்ளையும் அதை சந்தோஷமா வாங்கிக்குது. சூப்பர் ப்ரோ, வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. போதும் ஏன் ஆள் எனக்கு ரோஸ் கொடுக்குறாரு, நீங்கெல்லாம் ஏன் கலாய்க்கிறீங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஐயோ ஆளா சோழா இது என்னமோ தப்பா போகுதுடா அப்படின்னு அவரு கலக்கமா யோசிக்க, ப்ரோ வாங்க ப்ரோ செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ, ஏய் நீங்களாம் வாங்கடான்னு சொல்ல எல்லாரும் பின்னாடி அணிதிரள்றாங்க. அதுல சோழன் முதன்மையா இருக்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல தலையை வச்சுட்டு காயத்ரியும் அவங்க பக்கத்துல 2-3 பொண்ணுங்க, எங்கேயோ தலை கீழே விழுந்துற போகுது பிடிச்சிக்கிறேன்ற மாதிரி 2 போஸும் பசங்கெல்லாம் டேய் செஞ்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி கைய வச்சுக்கிட்டு போஸும் கொடுத்துட்டு இருக்க போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. சோழன் கொஞ்சம் பயத்தோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்க காயத்ரிய பாக்குறாரு. சோழா இது இன்னும் தப்பா போகுதுடா அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க. ப்ரோ சிரிங்கன்னு சொல்ல எல்லாரும் ஈன்னு பேஸ்ட் விளம்பரத்துக்கு பல்ல காட்டுற மாதிரி காட்ட அந்த பையன் செல்ஃபியா எடுத்துட்டு இருக்காரு. தோண்டின குழியில தானே விழுந்து தடுமாறிட்டு இருக்காரு சோழன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.